எங்க மல்லிகாசத்தையே காணோம். ஏய், இருக்கிற ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டியா நீ? ராத்திரி வயலுக்கு தண்ணி பாய்ச்ச சொன்ன, உன் வயிற்றுக்கு பாய்ச்சிட்டு வந்து நிற்கிற. இல்லைங்கய்யா, இன்னைக்கு அமாவாசை, ராத்திரி வெளியில போனீன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு கோயில் பூசாரி சொன்னாரு. அதான். வாய திறந்தா பொய்யோட சாராய நாத்தமும் நாருது. என்னை பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? எனக்கு இந்த ஜாதகம், ராசி, லொட்டு, லொஸ்கு இதுல எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. பைசாவை நம்பி இருக்கிறவையா நானு. என் வயலுக்கு அஞ்சா உன் ஜாதகம் வந்து சோறு போடுமா? வயிற்றுக்கு சோறு திக்கிறியா இல்ல வேற ஏதாவது திக்கிறியா? இந்த பார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன ரொம்ப சோதிக்காத, அப்புறம் வாயில ஏதாவது வந்துடும். என்ன வீரையா, வாய் ரொம்ப நீளுது. கஷ்டத்துல எங்க நிலத்தை தான் உன்கிட்ட அடமான வச்சோம், எங்கள இல்ல. நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது. கோவப்படாதக்கா, நான் என்ன கருப்பு சாமிய வேணும்னா திட்டுறேன்? இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? கல்யாண வயசுல இருக்கிற நம்ம மல்லியோட எதிர்காலம் என்ன ஆகும்னு ஒரு அக்கறையோட தானே திட்டுறேன். உன் அக்கறை என்னன்னு எங்களுக்கு தெரியும். இத வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. பேச வந்துட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா. இந்த ஆள் வாங்கின கடனுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனசு நோகுது. நான் என்ன மூணாவது மனுஷனா? பார்த்தும் பார்க்காம போறதுக்கு? தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்கு சில பேர் மனசு வைக்கல. ஊரு மேற தருதல நாயே. போனா போட்டுன்னு வீட்டுல இடம் கொடுத்தா ஏன் பொறுங்கே நக்கிறியா நீ? அதான் அதான் அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? மொகர கட்டிய பாரு. ஐயா, நாளையில இருந்து எங்க அப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்துருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீ சொன்னா சரி மல்லி, ஆனா தண்ணி பாய்ச்சுற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போக நான் இவ்வளவு தூரம் வரல. தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டுல பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்ச திருட இங்க பக்கத்து காட்டுல தான் பதுங்கி இருக்கானா. போலீஸ் அவனை தேடுது. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனதுதான் தான் வந்தேன். உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. இத சொல்ல இந்த வேகாத வெயில வந்து ரொம்ப வேர்த்து போயிருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஜில்லுன்னு வெண்ணெயில மோர் எடுத்து குடிங்க. ஏ நாயே, நீ பாலை குடி. நீ அங்க தட்டுறது இங்க என் தள்ள தட்டுற மாதிரியே இருக்கு. என்னமோ நீ மட்டும் தான் பெருசா வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிற. சத்தம் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. சத்தம் இல்லாம நீ பண்ற சில வேலைக்கு எனக்கும் தெரியும். ஏய், வாய் மூடி. காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதுல உங்க அன்பு, பாசம், பரிவு இது எல்லாமே தெரிஞ்சது. அதெல்லாம் நாங்க போடலையே. உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஏய், அம்மா அப்பா குடும்பம் எந்த அரவணைப்பும் இல்லாமல் அனாதையாக வளர்ந்தவனா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறது எனக்கு பழக்கமாக போயிடுச்சு. ஐயா தம்பி, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை சத்தம் போட்டு போனவர் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். எதனால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விவசாயிக்கு வேற என்னப்பா காரணம் இருக்க முடியும்? வறுமை. இதப்படி ஊருக்குள்ள ஒரு ஓரமா எங்க குடிசையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ராத்திரி குடிசையெல்லாம் கொளுத்தி எங்களை விரட்டி விட்டாங்க. திக்கு தசை தெரியாம நடு ரோட்டில் நின்றுகிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு புண்ணியவான் இந்த வீட்டையும் 5 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தாரு. புஞ்ச நிலம்தான், வாசன வசதி கிடையாது. மானாவரி பயிரை போட்டு எங்க வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. செலவுக்கு மேல செலவு. அப்பதான் இந்த நிலத்தையும் வீட்டையும் அந்த வீரையா கிட்ட அடமானம் வச்சோம். வட்டி கூட கட்ட முடியல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒரு வாழ்க்கை அப்படியே போகுது. விடுப்பா. எங்க நிலத்துல நாங்களே கூலி வேலை செய்யறோம். கடனை எப்ப அடைச்சு எப்ப பழைய மாதிரி வாழறதோ
ஆலமரம் மாதிரி வாழ்ந்த குடும்பம் இப்ப பட்டு போச்சு. ராத்திரியில நிம்மதியா தூங்கி பல வருஷமாச்சு. மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையே போச்சு. விதியை நினைச்சுக்கிட்டு பிரம்மனை நொந்துக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க பிரச்சனைலாம் தீர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. கூட சீக்கிரம்னா எனக்கு பழம்லாம் கொட்டி கூன் விழுறதுக்குள்ள சந்தோஷம் பொங்கிடுன்றீங்களா? மா ஒருவேளை இந்த குடுகுடுப்புக்காரன் இவர் வேஷத்துல வந்துட்டானோ? அረ சும்மா வாய வச்சு இருக்க மாட்டேன். அம்மா, உங்க மொத்த கடன் தீர்க்கறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அசல் ஒரு 25,000, வட்டி ஒரு 35,000, மொத்தம் 60,000. அது தவிர கைமாத்தா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம். இது எங்க கஷ்டம். நீங்க ஒன்றும் பரிதாபப்பட்டு பிச்சை போட தேவையில்ல. சேச்சா, ஏமலிகா இப்படிலாம் பேசுற? நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரல. ஒரு தனியால கஷ்டப்பட்டு என்னாலே எவ்வளோ காசு பணம் நகைலாம் சேர்க்க முடியுதுன்னா உங்களால் இதை விட பல மடங்கு சேர்க்க முடியும். நீங்கள் நல்லவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த பணம் நகை காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். முடியாதுன்னு எதுவுமே இல்லைம்மா. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்புறம் நான் இதெல்லாம் ஏதோ பெருமைக்காக கொண்டு வந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை காமிச்சா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா, அதுக்காக தான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? கஷ்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் மற்றவங்க கஷ்டம் தெரியும். ஐயோ மல்லி, மல்லி போய் தலை குளி. தம்பி இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு நீங்களும் தலை குளிங்க. இல்லை பரவாயில்லம்மா. இல்ல தம்பி, பழி விடுறது நல்லது கிடையாது. போய் குளிச்சுட்டு வாங்க. என்னடி வேடிக்கை பாக்குற? போய் குளிச்சுட்டு வா.